எப்படி இருக்க? உனக்கு என்ன இப்போ உடம்புல பிரச்சனையா? தைராய்டு இருக்கா உனக்கு? அதுவும் இல்லாமல் எனக்கு வேற இந்த சீக்ஸ் இந்த டபுள் சின்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதால என்ன பார்க்குறவங்கலாம் உனக்கு என்ன தைராய்டு இருக்கா? உனக்கு என்ன இந்த பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை இருக்கா? வயிறு என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? நிறைய பேர் வந்து நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கூடலாம் கூட என்னை வந்து கேவலமாக வந்து கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு சரி நம்ம உடம்பு கெட்டு போனா கூட போதும், நம்ம ஏதாவது பண்ணி நம்ம குறைச்சிடணும்டா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டுறோம் அந்த மாதிரி சமயத்துல மத்தவங்க பண்றதால. அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்ப திருப்பியும் சரி நம்ம இந்த மாதிரி வெளியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டா தானே நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது, நம்ம ஏன் வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது யூடியூப்ல வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறது. யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் போடுறது, வெயிட் லாஸ்க்கு ஃபுட்டு ஏதாச்சும் ரெசிபி போடுறது, வெயிட் லாஸ் பற்றி ஏதாச்சும் ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதை பார்க்கறது. ஸோ அந்த விஷயங்களை ட்ரை பண்ணுறது. ஸோ